கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஓம் சாய்ராம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பு ஆன்மீக வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதமான சரிதத்தை, அவருடைய லீலைகளை, அவருடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நேற்றைய தினம் விட்ட இடம் மேகஷ்யாம் என்ற பக்தரிடம், பாபாவுடைய பக்தரிடம் பாபா ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து நீ இதை ஒழுங்காக பூஜை பண்ணுன்னு சொன்னார்னு சொன்னோம். அவர் பூஜை பண்ணிவிட்டு இப்போ சாத்தியவாடால் அவர் இருக்கார். அவர் என்றைக்கு வேணால் அவர் ஊருக்கு போயிடுவார். அப்போது இந்த லிங்கத்தை என்ன பண்ணுறது? பாபா கொடுத்த லிங்கம், இதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா சிவனே கொடுத்த லிங்கம், அதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கணும். நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குகிற பொருள் இல்லை, அது இறைவனே கொடுத்த லிங்கம். அப்போ இந்த லிங்கத்தை நம்ம பத்திரமா வச்சுக்கணுமே. நம்ம எங்கேயாவது நம்ம ஊருக்கு போனால் என்ன பண்ணுறது, இப்போ இதை எங்கேயாவது வச்சுட்டு போகணுமே அப்படின்னு போது அவர் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு. அந்த இடத்த வைக்கலான்னு டிசைட் பண்ண இடம் என்ன இடம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான இடம் என்று சொன்னேன். பாபாவுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான இடம் அது. அது என்ன இடம், அது இன்றைக்கி பார்ப்போம். இவர் அந்த சிவலிங்கத்தை பார்த்து இப்போ பாபா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது ஷீரடியில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் ஒன்று உண்டு. இன்றைக்கும் நான் ஷீரடி போகின்ற பக்தர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தெரிஞ்சுன்னா ஆகணும். இதை நிறைய பேருக்கு தெரியாது. இது ஷீரடிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஷீரடிக்கு போகிறது எப்படின்னு பார்ப்போம். பாபாவுடைய உத்தரவு இல்லாமல், பாபா ஆசைப்படாமல் யாரும் ஷீரடி மண்ணை மிதிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் பல உண்டு. இதில் நீங்கள் என்ன கையில் ரூபா வச்சுட்டு, என்ன ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி ரெடியாக வச்சுட்டு, ட்ரெயின் டிக்கெட் வாங்கி ரெடியாக வச்சுட்டு, கார்லாம் புக் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தால் கூட பாபா ஆசைப்படலை அப்படின்னு சொன்னால், பாபா உங்களை பார்க்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷீரடிக்கு போக முடியவே முடியாது. அது ஒன்றா. சரி, பாபா அது எப்படி சார் பாபா ஆசைப்படாமல் இருப்பாரா? கண்டிப்பாக ஆசைப்படுவார். நீ பாபாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் கண்டிப்பாக ஒன்றை பார்க்கணுன்னு பாபா ஆசைப்படுவார். அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. நான் இதை குழப்பறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம என்ன நினச்சாலும் பாபா ஆசைப்படாமல் நம்ம பாபாவை போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். சரி, பாபா எப்படி ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்படுவார் அப்படின்னா, நீ அந்த மகானை பார்க்கணுன்னு நீ ஆசைப்படணும். அப்போ தான் அவர் ஆசைப்படுவார் உன்னை பார்க்கறதுக்கு. நீ ஆசைப்பட்டுட்ட, பாபா என்னை எப்படியாவது ஷீரடிக்கு நான் உன்னை தரிசனம் பண்ணணும், அதுக்கு எனக்கு வழி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால், நீ டிக்கெட் புக் பண்ணாலும் கூட பரவாயில்ல, திடீர்னு நாளைக்கே நீ ஷீரடிக்கு உன்னை தூக்கி போயிடுவார் பாபா. அது மாதிரியான ஒரு மகான். இப்போது ஷீரடிக்கு போகின்றவர்களுக்கு சரி போயாச்சு, பாபாவோட பர்மிஷன் கிடைச்சாச்சு, நீ போயாச்சு. ஷீரடிக்கு போகிறவர்கள் கண்டிப்பாக திரும்பி ஷீரடியிலேருந்து கிளம்பும்பொழுது பாபா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நேற்றுக்கு பார்த்துட்டேன் சார், இன்னைக்கு காத்தால நேரம் இங்கேருந்து இப்படி கிளம்ப வேண்டியதான். கிளம்பவே முடியாது உன்னால். நீ பாபாவை பார்த்துட்டு அந்த முக்தர்ஷன் என்று ஒன்று உண்டு ஷீரடியில். நீ க்யூவில் நின்று சாமி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. துவாரகமாகி பக்கத்தில் ஒரு சின்ன லைன் ஒன்று, ஒரு தனி டீவியேஷன் ஒன்று போகும். அது வழியாக போனீங்கன்னா முக்தர்ஷன்னு போட்டிருக்கும். அதாவது முக தரிசனம் நம்ம சொல்கிறது. அங்கே முக்தர்ஷன்னு போட்டிருக்கும். அப்படி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாபாவை தூரக்கேந்து பார்க்கலாம். பளிச்சுன்னு இருக்கும். பெரிய பாபா
கம்பீரமாக ஜாலியாக நீங்கள் ஒன்றும் நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்கறதோட அந்த தூரக்கே அந்த முக்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பாபாவுடைய அழகை அனுபவிக்கலாம். நீங்கள் அந்த முழு சன்னிதானத்தை பார்க்கலாம். அங்கே போய் பாபா நான் நல்லபடியாக என்னை கூட்டின்னு வந்தேன், என்னை திருப்பி பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரு பாபா அப்படின்னு பாபாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கிளம்ப வேண்டும் என்று என்னுடைய ஷீரடி செல்லும் பக்தர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஷீரடியில் நீ என்ன பண்ணாலும் பாபாவோட பர்மிஷன் வேணும். அப்போது மேகஷ்யாம் டிசைட் பண்ணிருக்கிற இடம் என்ன தெரியுமா? மேகஷ்யாம் என்ன பண்ணுறாரு, இந்த சிவலிங்கத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த மைண்டில் வைக்கிறார். ஆனால் அந்த இடம் பாபாட்ட கேட்காம அங்கே வைக்க முடியாது. அது என்ன இடம் தெரியுமா? இன்றைக்கும் ஷீரடி போகின்ற நண்பர்கள் பார்க்கலாம். பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வெளியில் அப்படி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய வேப்ப மரம் உண்டு. அந்த வேப்ப மரம் தான் பாபா முதலிலே ஷீரடிக்கு வந்து அமர்ந்த இடம். ரொம்ப அதாவது ஒரு வைப்ரேட்டட் பிளேஸ் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த இடம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. அது மாதிரியான ஒரு இடம் அன்பர்களே. நீங்கள் அங்கே போய் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த வேப்ப மரத்தை சுற்றிட்டு அப்படியே போயிடுவாங்க. அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, உட்காந்து பாருங்கள். அந்த 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 சுக அனுபவம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அந்த இறைவனை உணர்தல் என்று சொல்வார்கள். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போகிறதுனால மட்டுமே நான் கடவுளை பார்த்துட்டேன், நான் கடவுளை தெரிஞ்சுட்டேன், இதெல்லாம் சும்மா பேசுகிறது. யாருக்கும் அந்த பக்கம் கிடையாது. நான் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். நம்மளாம் சாதாரண மனுஷங்க. இந்த இறை உணர்வை அனுபவிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்கள பார்க்கலாம். கோயிலுக்கு போவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, சாமியை பார்ப்பாங்க, கற்பூர ஆரத்தி பார்ப்பாங்க, கன்னத்தில் வேண்டிப்பாங்க. நிறைய பேர் இதில் ஒரு சின்ன நான் இது சச்சரித்தெலாம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். நான் கேள்விப்பட்ட விஷயம். மகா பெரியவர் சொல்லுவார், சங்கராச்சாரியார் என்ன காஞ்சி பெரியவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவார், நீ சாமியை பார்க்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பழக்கமாக தான், எல்லாரோட பழக்கம். நம்ம பண்ணுற தவறு இது, தப்புன்னு சொல்ல மாட்டேன், தவறு என்னென்னா கற்பூர ஆரத்தி காமிக்கும்போது எல்லாரும் இப்படி கண்ணை மூடின்னு சாமியை பார்ப்பான். கண்ணை மூடின்னு எங்கே சாமியை பார்க்க முடியாது. இந்த கற்பூர ஆரத்தி காமிக்கும்போது உன்னோட கண்ணை விரித்து சாமியை பார்க்கணுமா. மகா பெரியவர் சொன்னது, கண்ணை விரித்து சாமியை பார்க்கணும். அந்த நீங்கள் கற்பூர ஆரத்தி பக்தியில் வந்து கண்ணை முடிக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம், நான் அதை தப்புன்னு சொல்லலை. அதனால தான் இது தவறு என்று சொன்னேன். நம்ம தெரியாமல் பண்ணுறது. அந்த கடவுளை கண்குளிர பார்க்கணுமா. இந்த கண்குளிர பார்க்கும்போது பெருமாள் தீபாராதனை பார்க்கும்போது பெருமாளை காலிலேருந்து பார்க்கணுமா, திருவடியிலேருந்து பார்க்கணுமா. அது மாதிரி சிவனை பார்க்கும்போது திருமுடியிலேருந்து பார்க்கணுமா. இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. நம்ம அது உள்ளே போவேன்னா, நான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த கற்பூரம் காமிக்கும்போது கண்ணை திறந்து அப்படி பார்க்கணும். நான் இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இறை உணர்வை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ ஷீரடி போகிறவங்க அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த இடத்தில்தான் பாபாவுடைய குருநாதர் வெங்குசா தவம் செய்த இடம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அந்த மரத்தின் அடியில் நடுவில் ஷீரடியில் ஒரு சம்பவம் நடந்தது. இது முன்னாடி பாபா இருந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பாபா வந்து நம்பலையா. அந்த காலத்தில் என்ன ஏதோ தலையில் ஒரு முஸ்லீம் மாதிரி ஒரு கட்டியிருக்கான், பெரிய கஃப்னி மாதிரி முஸ்லீம் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கான். இந்த பையன் யார், இவன் அப்பா அம்மா யார், இவன் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கான். பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. கிராமத்தில் திடீர்னு ஒரு புது ஆள் வந்து உட்காரும்போது சந்தேகம் வரதான் செய்யும். ஆனால் பாபா இல்லாத நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாபா உட்காந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்துக்கு ஏன் பாபா அங்கே வந்து உட்காரணும், பல இடங்கள் இருக்குது, ஏன் பாபா வேப்ப மரத்தில் வந்து உட்காரணும் அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்டார்கள். இது வந்து பாபாவை பற்றி பல சர்ச்சைகள் அப்பொழுது எழுந்த காலம். சரி, இப்போ இந்த வேப்ப மரத்தடிக்கும் இப்போ நம்ம மேகஷ்யாம் முடிவு பண்ணியிருக்கிற இடத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் மன்னார்குடி நகரத்துக்கு மகாசுவாமிகள் வந்திருக்கிறத பற்றி பார்த்துட்டுருக்கோம். அந்த மகாசுவாமிகள் வந்ததன்படி
மகாசுவாமிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சீனிவாச ஐயருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு போயிட்டார். உன்னோட ஸ்கூல் ஒரு நல்ல விதமாக மாறுவதற்கு, இந்த கீர்த்து கொட்டகையிலேருந்து ஒரு நல்ல கட்டிடமாக மாறுவதற்கு ஒருத்தர் வருவார்னு மகாசுவாமிகள் சொல்லிட்டு போயிட்டார். மகாசுவாமிகளோட வார்த்தை அப்படிங்கிறது அந்த காலத்தில் தேவ வாக்கு. மகாசுவாமிகள் வாயிலேந்து, அந்த திருவாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதா, ஒரு நல்ல ஆசி கிடைக்காதான்னு எல்லாம் காத்துருப்பா. அந்த ஆசீர்வாதத்துக்குத்தான் சீனிவாச ஐயர் மகாசுவாமிகளை கூப்பிட்டு வச்சார். மகாசுவாமிகளும் இந்த பள்ளிக்கு வந்தார். ஒரு நல்ல ஆசாமி ஒருத்தன் வருவான், உன்னோட ஸ்கூல் மாறும்னு சொல்லிட்டு மகாசுவாமிகள் போயிட்டார். அந்த ஆசாமியை எதிர்பார்த்துட்டு இருக்கார். வரல, உரிய காலம் வரைக்கும் வரல. அதனால் கிடைச்ச தொகையை கொண்டு அந்த ஸ்கூலை ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு மாற்றின்னு இருக்கார். அப்போத்தான் ஒருத்தர் வரார். அந்த ஸ்கூல்லையே விசுவாத்தியார்னு இருக்கக்கூடிய ஒருத்தர், பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசாமியை கூட்டுண்டு வரார். அவர் வந்து பார்க்குறார், இது ஆஸ்பெஸ்டாஸ் போட வேண்டாம், இந்த ஸ்கூலை வேறு விதமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறார். வேறு விதமாக மாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீனிவாச ஐயர் ஆச்சரியமாக பார்க்குறார். வேறு எப்படி மாற்றலான்னு சொல்கிறேள், எங்களுக்கு பணமே கிடைக்கலையே, எங்களுக்கு பொருளுதவியே கிடைக்கலையே, அதனால் இந்த கட்டடத்தை ஒரு கான்கிரீட் கட்டடமாக மாற்றாமல் இப்போ சத்துக்கு டெம்பரரியாக நாங்கள் ஆஸ்பெஸ்டாஸ் போட்டுருக்கோன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், புதுசாக வந்தவர், எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துடுங்கோ, இந்த கட்டடம் முழுக்க கான்கிரீட் கட்டடமாக மாற்றுவதற்கு என்ன தேவையோ, என்ன உபாயம் தேவையோ அவை அனைத்தையும் நான் ஒருத்தனே செய்கிறேன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்கும் சீனிவாச ஐயருக்கு? மகாசுவாமிகளோட வாக்கு அப்படிங்கிறது என்றைக்கும் மாறாதது. அந்த மகான் சொன்னதன்படி, அந்த மகான் அருளியதன்படி ஒரு ஆசாமி இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நானே எல்லாத்தையும் பண்ணுறேன், கான்கிரீட் கட்டடமாக மாற்றுங்கோன்னு சொல்லிட்டு அதற்கு என்ன தேவையோ, என்ன வழிமுறைகள் தேவையோ அன்றைய தினத்திலிருந்தே ஆரம்பித்து இந்த ஸ்கூல் முழுக்க சீனிவாச ஐயர் எப்படி மகாசுவாமிகள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணினாரோ, எப்படி வேண்டுகோள் வச்சாரோ, அதே போல் ஒரு கான்கிரீட் கட்டடமாக மாறிடுத்து. அந்த மகானோட ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே வார்த்தை, ஒரு ஆசாமி வருமா இது முடியும், அப்படி அந்த வார்த்தைகள் மட்டுமே இன்றைக்கு பலிதமாகி அந்த சீனிவாச ஐயருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த ஸ்கூல் முழுக்க கான்கிரீட் கட்டடமாக மாறியாச்சு. அதை தவிர ஒரு கலையரங்கமும் கட்டி கொடுத்துருக்கார். அந்த கலையரங்கத்துக்கு எந்த அன்பர் பணம் கொடுத்தாரோ, எந்த அன்பர் உதவி செய்தாரோ அவருடைய பெயரில் இருந்து சாரதி கலையரங்கம்னு பேர் வச்சாச்சு. இவ்வளவு தூரம் உதவினாரே ஒரு அன்பர், மகாசுவாமிகள் வருவார், ஒருத்தர் வருவார்னு சொன்னாரே, அந்த அன்பரோட பெயரு பார்த்தசாரதி நாயுடுன்னு பேரு. மன்னார்குடிக்கு பக்கத்தில் தேவங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமியோட அருளாட்சி நடக்கிறது. அந்த ராஜகோபால சுவாமி ஒரு பார்த்தசாரதி என்கிற அன்பரை அனுப்பிச்சு, மகாசுவாமிகளோட அருளால அனுப்பிச்சு, அவரோட உதவியால் அந்த கட்டிடப்பணி, அந்த பள்ளி கட்டிடப்பணி பூர்த்தியாச்சு. மகாசுவாமிகளுக்கு பசங்க மேலே அவ்வளவு ஒரு ஆர்வம். பாடம் கற்கக்கூடிய பசங்க, அந்த பள்ளி செல்லும் வயதில் இருக்கக்கூடிய பசங்க மகாசுவாமிகளோட சன்னிதானத்துக்கு எப்போ வந்தாலுமே அந்த பசங்களை மகாசுவாமிகள் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பல விஷயங்களை கேட்பாராம். எந்த கிராமத்துக்கு மகாசுவாமிகள் போனாலுமே, எந்த புது ஊருக்கு மகாசுவாமிகள் போனாலுமே அங்கே இருக்கக்கூடிய கோவிலை பார்ப்பார், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை பார்ப்பார். அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு, நீ என்ன படிச்சுன்னு இருக்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு அந்த பசங்களுக்கு என்னென்ன தேவையோ மகாசுவாமிகள் அதை கொடுத்து அருள்வர். எத்தனையோ முறை மகாசுவாமிகள் சந்நிதியில் இதுபோல நடந்திருக்கு. அந்த பள்ளி கற்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பசங்களை கூப்பிட்டு வச்சு மகாசுவாமிகள் பல கேள்விகளை கேட்பார். அந்த பசங்களுக்கு பல நீதிகளை சொல்லுவார். மகாபாரதத்திலிருந்து பல கதைகளை சொல்லுவார், ராமாயண கதைகளை சொல்லுவார். பல விஷயங்களும் அந்த மனசில் பதியணும். அந்த மனசில் போய் உட்காரும்போது இவர்கள் தான் எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த மனசில் நல்ல விஷயங்கள் போகணும் அப்படிங்கிற பார்வை மகாசுவாமிகளுக்கு அந்த காலத்திலேயே இருந்தது. அதனால தான் இந்த பள்ளி கற்கக்கூடிய பசங்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல கட்டிடமாக மாறும் அப்படிங்கிற ஒரு ஞான திருஷ்டியில் ஒரு நல்ல வாக்கையும் அந்த சீனிவாச ஐயருக்கு சொல்லிட்டு, அதற்கு ஏற்ற ஒரு ஆசாமி நிச்சயமாக வருவார்.
ஒரு தனிப்பட்ட ஆசாமி வருவார்னு சொல்லிட்டு அத்தகைய ஆசாமியா இந்த பார்த்தசாரதி நாயுடுவையும் ஒரு அடையாளம் காமிச்சு இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. எப்பேற்பட்ட ஒரு தேவ கிருபையான ஒரு வாக்கு பாருங்கோ. அந்த தெய்வத்தோட வாக்கிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரு நல்ல பலனை கொடுத்து அந்த பள்ளிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை பிரகாசமாக கொடுத்துருக்கு. அந்த சீனிவாசையர் அப்படி சந்தோஷம். அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கும் அந்த மன்னார்குடி நகரத்தில் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே ஆஹா, மகாசுவாமிகளோட திருவாக்கிலிருந்து வந்த பள்ளி இது, மகாசுவாமிகளோட அருளாசி கிடைக்க பெற்ற பள்ளி இது அப்படிங்கிறத இன்றைக்கும் நினைவு கூறுவார்கள். இன்றைக்கும் அந்த ஞாபகம் இருக்கும். எத்தனையோ தெய்வங்களை எந்த இடத்துல நம்ம பார்க்க போனாலும் மகாசுவாமிகளை மட்டுமே பார்த்து, இந்த மகாசுவாமிகள் என்கிற மகானிடம் மட்டுமே நான் எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை பார்க்கிறேன்னு சொன்னவா பல பேர் உண்டு. மகாசுவாமிகள் ஒரு நடமாடும் தெய்வம்னு நாம் இன்னைக்கு சொல்கிறோம். நடமாடும் தெய்வம்னு பல பேர் தங்களோட வாழ்க்கையில் அந்த மகானை பார்த்து அனுபவிச்சிருக்க. அந்த மகானோட அருளாசி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொட்ட கிடைச்சிருக்கு. பல பேர் இன்றைக்கும் அனுபவித்து வருகிறார்கள். நமக்கும் பலவிதமான தேவைகளுக்கும் பலவிதமான கோரிக்கைகளுக்கும் அந்த மகானை சரண் புக வேண்டும் என்று முக்கியமான ஒரு கொள்கையை நாம் எடுத்துக்கணும். அந்த மகான் ஒரு கலியுக தெய்வமாக நாம் வணங்கி பல பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் கூறிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாதுகாத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ராற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரருள் கூறிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை.
உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன்னருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். வேதனை போக்கி வாழ்வழிப்பாய், சாதனை ஏணியில் ஏற்றிடுவாய், சோதனையாவும் அகற்றிடுவாய், போதனை ஊட்டி தேற்றிடுவாய். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாடும் வீடும் நலம் பெறவே, தேடும் யாவும் கிடைத்திடவே, பாடும் பாட்டால் வரம் பெறவே, வீடும் பேரும் அருளிடவே. பேரருள் ஊரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. வேண்டி வேண்டி யாசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம், தீண்ட வேண்டி பூஜிக்கின்றோம், ஆண்டு ஆண்டாய் காத்திருக்கோம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம்,